பெற்றாரும் சுற்றமும் என்றே பேணேன் நான் மற்றாரும் பற்றிலேன். எனக்கு இந்த பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை இதெல்லாம் இதுலேருந்து நான் விடுபட்டுட்டேன். பெற்றாரும் சுற்றமும் என்று இவை பேணேன் நான் மற்றாரும் பற்றிலேன். இது எல்லாம் என்னால் திருப்திப்படுத்த முடியல. நான் உன்கிட்ட வந்து நான் சரணடைஞ்சிட்டேன். இங்கே தான் கிளைமாக்ஸ் இருக்கு. ரொம்ப கிளாசிக்கலான வார்த்தை. ஆதலால் நின்னடைந்தேன். அப்புறம் என்ன, நான் ஏற்கனவே பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டு வரல, காட்டுக்கு போல, அவங்க கோரிக்கையை நிறைவேற்ற முடியல. நான் வந்து உன் சன்னதியில் உட்காந்துருக்கேன். திருப்பி வீட்டுக்கு தான் போகிறான். மாதவ பெருமாள் கோயில்லையும் பரசாதி கோயில்லையும் எல்லா கோவில்லையும் கபாலி கோயிலையும் எவ்வளோ நேரம் உட்காந்துக்க முடியும்? 1 மணி நேரம் கட்டி வீட்டுக்கு தானே, வீட்டுக்கு தான் போனோம். அதனால் நின்னடைந்தேன். அப்புறம் கிளாசிக்கலான ஒரு வார்த்தை சொல்றார். உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய். நமக்கு வேண்டியவன் கற்றார் படித்தவர்கள் இருக்கிற கண்ணபுரத்துல இருக்கிற பெருமாளே. பெற்றாரும் சுற்றமும் என்றே பேணேன் நான் மற்றாரும் பற்றிலேன் ஆதலால் நின்னடைந்தேன். உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய் கற்றார் சேர் கண்ணபுரத்துடையம்மானே. அவங்களுடைய கோரிக்கையை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, ரெக்குவயர்மெண்ட்டை. நான் வந்துட்டேன். பொண்டாட்டி பிள்ளையும் இவன் ஒன்றும் சரியில்லைன்ட்டு விட்டா ஏதோ ஆத்துல பாதி சேத்துல பாதி இருக்கு, தாமரைகளை தண்ணீர் மாதிரி இருக்கேன். நீனும் விட்டா நான் ரோட்ல நிற்க முடியாது. ஏன்னா நீ காப்பாற்றணும். இப்போ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு தான் இருக்கு. என்ன நெருக்கம் இருக்கணும், என்ன உருக்கம் இருக்கணும், என்ன பாவம் இருக்கணும், அந்த தத்துவத்தின் மீது அந்த இறைவன் மீது ஆழ்வார் என்ன நம்பிக்கை அந்த ஆண்டவன் மீது வச்சிருக்கணும். உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய். பொருளாலே இவங்களை திருப்திப்படுத்த முடியல, அருளையாவது கொடு, இந்த மன தைரியத்தை கொடு, இந்த வாழ்க்கை என்கிற தேரை ஓட்டுவதற்கான ஒரு அங்குசத்தை கொடு, எல்லாம் கொடு, எனக்கு நம்பிக்கையை கொடு. இதுக்கு மேல எல்லா பாசுரங்களும் நீங்க